அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாகை மாவட்டத்தின் 4வது புத்தக திருவிழாவில் இன்று 10வது நாளாகிய இன்று, நாளும் 10வது நாள், தேதியும் 10ஆம் தேதி, ரொம்ப அருமையான ஒரு மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்த இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஆகாஷ் IAS அவர்களுக்கும், எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி நாகை மாவட்டத்தின் பெருமையை டெல்லி வரை கொண்டு சென்று எங்களை போன்ற தோழர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் செல்வராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விஷ்ணு பரன் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் அருமையானதொரு நாதசுர நிகழ்ச்சியை வழங்கிய NGG பாலசந்திரம் குழுவினர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி, தன்முனைப்பு பேச்சாளர், அருமை தம்பி, ஈரோடு என்றவுடன் நமக்கு தந்தை பெரியார் ஞாபகத்துக்கு வருவார். இப்பொழுது ஈரோடு என்ற பெயரை தாங்கி இருப்பவர்கள் 2 பேர். ஒருவர் அருமையான கவிதைகளை வழங்கிய ஐயா ஈரோடு தமிழன்பன். அதன் பிறகு ஈரோடு என்ற அந்த ஊரின் பெயரை தன்னோடு சேர்த்திருக்கக்கூடிய எனது அருமை தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யா ரவிச்சந்திரன் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக துவக்கி வைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலத்தை உருவாக்கிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரைக்கலைஞர் பிரியா ஆனந்த் அவர்களுக்கும், சொல்லிசை கலைஞர் தெருக்குறள் அறிவு அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற NM சீனிவாசன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, 9 நாள் பெய்யாத மழை, லியோனி வந்த அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. எங்கள் ஊர்லெலாம் மழை பெஞ்சா கண்டிப்பாக வெறும் நாற்காலி தான் இருக்கும். ஆனால் நாகை மாவட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது என்றால், மழைக்கு அஞ்சாத மக்கள் இந்த நாகை மாவட்டத்தின் மக்கள். எங்கள் திண்டுக்கல் பக்கம்லாம் ஒரு 4 தூறல் உளுந்தோன்னு ஓடிடுவான், தலையில் துண்டை போடுவான், கொடை எங்கன்னு தேடுவான். ஆனால் மழை பேஞ்சிகிட்டு இருக்க, அந்த மழையை பற்றி கவலையே படாமல் இந்த புத்தக திருவிழாவில் சாதாரண பௌர்ணமி நிலவில் நடந்து செல்வது போல இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உள்ள அற்புதமான மக்கள் இந்த நாகை மக்கள் என்பதை நிலைநாட்டி காட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் இந்த புத்தக திருவிழாடு நிறைவு நாள் 10ஆம் தேதி இன்னைக்கு இந்த அருமையான பட்டிமன்றத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கூட்டம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, நிறைவான மகிழ்வை தருவது, நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுவது, வழிகாட்டியவர்கள் அன்றைய கவிஞர்களா அப்படின்னு 2 பேர்.
இன்றைய கவிஞர்களான் 2 பேர். இது வெறும் திரைப்படத்தை பற்றி மட்டும் சொல்கிற கவிஞர்கள்ல, அன்றைய இலக்கிய கவிஞர்களையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இன்றைய இலக்கியத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களையும் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்னா, பேச்சாளர் 5 பேர் உட்காந்துருக்கீங்க, அவர் எதுக்கே உட்காந்துருக்காருன்ட்டு. ஒருத்தர் ட்ரம்ஸ் பேடோட உட்காந்துருக்கார். என்னடா லியோனி நிகழ்ச்சியில் அவர் எதுக்கு வந்து உட்காந்துருக்காருன்னு மக்கள்லாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு தலைப்பு திரைப்பட பாடல்கள் நிறைய பாடுறதுனால ஒரு தாள வாத்திய கருவி கூட இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக கேட்பீங்கிறதுனால தான் நல்ல இசையையும் பாடலையும் ரசிப்பதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நாகை உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையான அந்த புத்தகத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வரலாற்றில் நாகப்பட்டினம். உண்மையிலே இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த 20 கட்டுரைகளும் நாகப்பட்டினம் எப்படிப்பட்ட ஒரு மாவட்டம், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்களில் 3 வகை நிலங்களை உள்ளடக்கிய ஒரே மாவட்டம் இந்த நாகை மாவட்டம்தான். அதாவது முல்லை இருக்கு, மருதம் இருக்கு, நெய்தல் இருக்கு. முல்லை காடு சார்ந்த இடம். வேத ஆரண்யம், ஆரண்யம் என்றால் காடு. திருமறை காடு என்று தமிழில் சொல்லுவாங்க வேதாரண்யத்தை. ஆரண்யம் என்றால் காடு, காடு சார்ந்த இடம் முல்லை நிலம். அருமையான டெல்டா பகுதியில் மிக அருமையான விவசாயிகள் இருக்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடம் மருத நிலம். கடல் சார்ந்த இடம் நெய்தல் நிலம். அதாவது 3 வகை நிலங்களை உள்ளடக்கிய நாகை மாவட்டம். அவருடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவுஜீவிகளான எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த புத்தகத்தை நாகை மாவட்டத்தில் படிக்கிறார்களோ இல்லையோ, நான் செல்கின்ற அனைத்து புத்தக திருவிழாக்களிலும் இந்த புத்தகத்தை பற்றி பேசி, நாகை மாவட்டம் என்பது உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்று சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட மாவட்டம் இந்த நாகை மாவட்டம் என்ற இந்த வரலாற்றை எல்லாம் நான் செல்கின்ற அனைத்து புத்தக திருவிழாக்களிலும் சொல்வேன் என்ற உறுதியை சொல்லி, அருமையான தலைப்பு. பாட்டு கேட்கறதுக்காக உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கையில் பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒவ்வொரு நிலையிலையும் பாட்டு இருக்கு. ஒரு பிறந்த குழந்தைக்கு பாடி தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு. ஒரு சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு சும்மாவே இருந்தோம்னா அந்த குழந்தை சிரிக்காது. அந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும்னா சிக்கி 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 சிக் அகச்சக்கச்சக்கச்சா சக் 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 பப்பா அப்படின்னா தான் அந்த குழந்தை சிரிக்கும். சில பேர் குழந்தைய வாங்கினோன்னே வாடா அப்படிமா, அவ்வளோதான். அந்த குழந்தை பக்கத்திலேயே வராது. முதல்ல அந்த ஆளை வெளியே போய் சொல்லு அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிரும். இப்படி தான் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை கத்தி அழுகுறான். எதுக்கு அழுகிறானே புரியல. அந்த அம்மா என்னென்னத்தையோ காட்டுது. அங்கே பார் லைட்டை பார்த்தாங்கிறான். டிடிஆர் வந்தார். டிடிஆர் அப்படின்னா அவரை பார்த்தோன்னு ரொம்ப அழுதான். பக்கத்தில் வெளியில் ஒரு நாய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாய் அப்படின்னா அதை பார்த்து அழுதான். எதுக்குடா அழுதுகிட்டு இருக்கானே தெரியல. அப்புறம் முன்னால் அவங்க அப்பா உட்காந்துருந்தார். நான் அவனுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வர்றேன்னு எந்திரிச்சு பக்கத்து ஏரியாவுக்கு போனார். அழுகையை நிறுத்திட்டான். இவ்வளவு நேரம் அவன் அழுததுக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பா தான். ஏன்னா அவனை இதுவரைக்கும் அவன் ஒரு அன்பாகவே கூப்பிட்டதில்லை, பேசுனதில்லை. அதனால் அவர் முகத்தை பார்த்து தான் அவன் அழுதுருக்கான்னா அப்போ அந்த முகம் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. வாங்கன்னு சொல்கிறத கூட சந்தோஷமாக சொன்னா தான் வீட்டுக்குள்ளே வருவேன். வாங்க வாங்க வாங்க. சில பேர் வாங்கன்னு சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான். வாங்க வாங்க அப்படின்னா அவன் வர்றப்ப காப்பி குடிக்கிறது என்னமோ கழனி தண்ணியை குடிக்க சொல்கிற மாதிரியே இருக்கான். அவன் எவ்வளவுதான் நல்ல காப்பி போட்டு கொடுத்தாலும் அவன் சொல்கிற முறை நமக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சின்ன குழந்தைய கூட தாலாட்டு பாடி தூங்க வைத்து
அந்த தாலாட்டில் கூட மன உணர்வுகளை வெளிப்படுத்திய இனம் உலகத்திலேயே தமிழ் இனம் மட்டும்தான். குழந்தைகளுக்கான தாலாட்டு எங்கேயாவது லண்டன்லேயோ அமெரிக்காவிலேயோ குழந்தைய போட்டு யாராவது இங்கிலீஷில் தாலாட்டு பாடி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அப்படியே பாடினாலும் அந்த குழந்தை இறங்கி ஓடிடுவான் தொட்டியை விட்டு. ஆனால் நம்ம ஊர் தாலாட்டு ராகத்தோடு பாடணும்னு அவசியம் இல்லை. அந்த மரத்தில் கட்டியிருக்க தொட்டியில் அந்த அழுக்கு சீலையில் அந்த குழந்தைய போட்டு இசையே தெரியாத அந்த கிராமத்து அம்மா இதை கேட்டு தூங்குவாங்க. இசையே தெரியாத அந்த தாயினுடைய குரல் அந்த குழந்தைக்கு அழகான இசையாக கேட்பதற்கு காரணம் அந்த ரேல இருக்க பாசம்தான். இதையே ஒரு ஆம்பளை சொன்னான்னா தூங்க மாட்டேன் குழந்தை. நான் தூங்கிக்கிறேன், வேலையை பார்த்துட்டு போயா. ஏயா காண்டாமிருக மாதிரி இப்படி கத்துனா எப்படி தூங்குறதுன்ட்டு இறங்கி பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன். அதனால தான் திரைப்பட பாடலில் குழந்தைகளுடைய தாலாட்டை பெண்கள் பாடுகின்ற தாலாட்டு பாட்டெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு. கண்ணதாசனுடைய தாலாட்டு அடாரடா சூப்பராக இருக்கு. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ. ஆனால் ஆம்பளை பாடுற மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு சினிமாவில். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை. அவன் எப்படியா அவங்க அப்பாவை பார்க்குறான். ஏயா நானாவா பிறந்தேன், பெத்து போட்டுவிட்டு ஏண்டா பிறந்தேன்னு கேட்குறிய, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா? நானாவா வந்து பிறந்தேன், நீ சும்மா இருந்திருந்தீன்னா நான் பிறந்திருப்பேனா அப்படின்ற மாதிரி குழந்தைய பெத்து போட்டுட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு பாடுற பாட்டும் நம்ம தாலாட்டு தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அற்புதமான வடிவத்தை அதற்கு ஒரு உணர்வை கொடுத்த இனம் தமிழினம். அதனால தான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய இவ்வளவு அற்புதமான ரசிகர்கள் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம ரசிச்சிருக்கான். சாமி கும்பிட்றது கூட ஒரு அழகான பாட்டோடு தான் கும்பிட்றோம். சாமிக்காக நம்ம நடந்து போகிறப்ப அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறது கூட பாட்டு தான். ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகிறவங்க அந்த வெறுங்காலோட நடந்து போகிறப்ப அந்த கல் முள்ளெல்லாம் குத்து வெயிலில் சூடாக இருக்கும், அந்த சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டோடு போவான். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. அப்படி பாடிக்கிட்டே போனோம்னா அலுப்பு தெரியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் சாமிக்கு நடந்து போகிறப்ப கூட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கான். உண்மையிலே இந்த அருமையான கூட்டம் என்ன அருமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில ஊர்லலாம் நான் உட்காந்து ஜோக்கை அடித்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். முன்ன வரிசையில் ஒரு 5 பேர் இருந்தா 1 மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க. என்னடா ஆச்சு, தமிழ் ஏது தெரியலையா அப்படின்னா தமிழில் தான் பேசிக்கிறேன், அல்லது காதேது கேட்கலையானா கூப்பிட்டா திரும்புகிறேன். என்னடா மேட்ருன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்லலை, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் சொன்னார்.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. என்ன சிரிப்பு வகை பாருங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் சிரிச்சான், நாய் சங்கிலி ஏத்திட்டு ஓடிடுச்சு. நாய் ஓடி போயிடுச்சு. யாரா நம்ம குரூப் 2 காலில் நடந்து வர்றேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தன் சிரிச்சான், முன்னால் இருக்க குப்பையெல்லாம் காலி ஆயிடுச்சு. வாயிலிருந்து புயல் காத்து வர்ற மாதிரி குப்பை பூரா பறந்துருச்சு. இன்னொருத்தன் சிரிச்சான், ஒரு செம்பு தண்ணியை கொண்டு வந்துட்டான். ஏதோ ஐயா சீரியஸ் ஆகிட்டாரு போல இருக்குன்னு. என்னையா செஞ்ச? ஐயா ஜோக்கடிச்சாரு சிரிச்சேன்ட்டேன். வாந்தி எடுக்கிற நினச்சி நான் தண்ணி கொண்டு வந்தேன். சிரிப்புல பல வகை இருக்கு. நம்மலாம் எப்படி சிரிக்கிறோம்ட்டு ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஆனால் ஒரு மனிதன் சிரிக்கும் போது தான் அழகாக இருக்கான். அதனால தான் வீட்டில் சிரிக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ மாட்டியிருக்கேமே ஒளிய. எந்த வீட்லையாவது அழுகுற ஃபோட்டோ மாட்டியிருக்கம்மா? எங்கள் அப்பா அந்த அழுதுகிட்டு இருக்காருல்ல, அது எப்போ எடுத்தது தெரியுமா? எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண 3ஆவது நாள் இந்த எங்கள் அப்பா அழுதுகிட்டு இருக்காருல்ல, அந்த ஃபோட்டோ எந்த வீட்லையாவது மாட்டியிருக்கானா? இந்த எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்குவார், அது எப்போ எடுத்தது தெரியுமா? எங்கள் அப்பா குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பேர் வச்சார், அன்னைக்கு அழுதது தான் எங்கள் அம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்குன்னு. குடும்பமே சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எந்த ஃபேமிலியிலையும் மாற்றுறதே இல்லை. ஏன்? ஃபோட்டோகிராஃபர் கூட சிரிங்க சிரிங்கன்னு சொல்லி சொல்லி ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் சிரிங்கய்யான்னாரு. அவன் தான் நான் அப்பா ஃபோட்டோ எடுக்கிற தொழிலையே மறந்துடுவேன் போல இருக்கு, தெரியாமல் சொல்லிட்டேன்டா சிரிக்கிறேன்னு சொல்லி. ஒரு மனிதன் சிரிக்கும் போது அழகாக இருப்பான். யார் நல்ல நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கக்கூடிய அந்த ரசனை உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பான். இந்த ரசிக்கிற ரசனை இல்லாத ஆள் தான் வீட்டில் எந்த நேரமும் சண்டையாக தான் இருக்கு. உப்புமா கிண்டி வச்சா என்னடி உப்புமா அப்படிமா? உப்புமா ரவை இருந்துச்சு கிண்டுனேன், ரவை இருந்தா கிண்டுவியா அப்படின்னு. ஒரு உப்புமா கிண்டதுக்கு 1/2 மணி நேரம் சண்டை நடக்கும். இதெல்லாம் யாருன்னா அந்த சிரிக்காத ஆளுங்க அதை பண்ணுற வேணை தான். சிரிக்காத ஆள் அவனையும் நிம்மதியாக இருக்க மாட்டான், மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பெண்களில் மனைவிமார்களில் 3 வகை பார்த்துருப்பீங்க. கணவன் திட்டுவான், ஏய் உன்னை அடித்து கொன்று வேண்டி அப்படிமா. சில பெண்கள் கூடியே எடுத்து பேசுவாங்க, என்ன அடிப்பியா பொம்பளைனா உனக்கு அவளை இலக்காரமா ஏயா. இது ஒரு வகை. அங்கே ஒருத்தர் கை தட்டுறாருன்னா அவர் அந்த வகையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்தா இல்லையோ நீ நம்ம குடும்பத்தில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாருறான், கூடயே பேசுகிறா எல்லாத்துக்கும். 2வது வகை பெண்கள் இருக்கான், புருஷன் திட்டுவான், உன்னை அடித்து கொன்று வேண்டி அப்படிமா. என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, எந்த லாங்குவேஜில் பேசுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே ஒரு 15 பேர் கை தட்டுறாங்க. இந்த குரூப் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா கூட கை தட்டுறாங்க. உண்மை அவங்களும் யாரையோ பார்த்துருக்காங்க இந்த குரூப்புகளை. 3வது வகை ஒரு பெண் இருக்கான், மனைவி. புருஷன் 1 மணி நேரம் திட்டுறான், உன்னை அருவாள் எடுத்து வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகல பாரு உன்னையா அப்படிங்கிறான். இவ்வளவு கேட்ட பிறகு இப்படி சைலண்டாக உட்காந்துருப்பாரு. இந்த குரூப்பும் இருக்கும் போல இருக்கு வீட்டில். இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. யாருன்னா இந்த உம்முன்னு உட்காந்துருக்குப்பார். புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா. அதனால தான் தமிழ் ரைம்ஸில் கூட என்ன சொன்னான்னா, ஓடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா
தெய்வம் நமக்கு துணை பாப்பான்ட்டு எல்லாரோடையும் கூடி சந்தோஷமாக பேசுன்னு. இங்கிலீஷ் நர்சரி ரைம் ஒன்று கேட்டிருப்பீங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா. இந்த ஒருத்தர் சொல்கிறான், சொல்லுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, நோ பாப்பா, டெல்லிங் லைஸ், ஓப்பன் யுவர் மவுத், ஹா ஹா ஹா. ஓப்பன் யுவர் மவுத், ஹா ஹா ஹான்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பாடு. பாட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம்னா, இந்திய மாநிலங்களிலேயே ஒரு மொழிக்காக வாழ்த்துப்பா அமைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்தங்கிற பாட்டு. அதை உருவாக்கி எழுதி மியூசிக் போடணும்னு சொன்னோன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட போய் கொடுக்குறாரு இந்த பாட்டை. இதுக்கு நல்ல ஒரு மியூசிக் போடுங்க அப்படின்னா, எம்எஸ் விஸ்வநாதன் ஹார்மோனியத்தை வச்சு பல டியூன் போடுறார். அதில் அவர் ஒரு டியூன் போட்டு காமிச்சார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகம், சீராறும் வதனமதில் திகழ்வரத கண்டமிதில். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகம், சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில். செக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அப்படின்னு போட்டார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக பாடுவாங்க. இல்லை இல்லை, எல்லாரும் பாடுற மாதிரியான ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அந்த ராகத்தில் போடுங்கன்னார். அது என்ன ராகம்னா மோகன ராகம். மோகன ராகம் எல்லாராலையும் பாட முடியும். சரி க பத சாத பகரி ச, எல்லாம் மேஜர் கார்ட்ஸ். அதனால மோகன ராகத்தில் வர்ற பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு பாட்டாக சினிமா பாட்டு சொல்கிறேன். மோகன ராகத்தில் நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். இரு பறவைகள் மறை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன. மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ரதியோ விதியின் பிடியில், மதனோ ரதியின் பிடியில். இரவே பகலே உறவே சுகமே காதலன் தேவியில் நாடகமாயிரம். மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். லாலலலாலலாலலாலலாலலாலலாலா. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. சரிக பத சாத பகரேச. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். இந்த பாட்டை கேட்டோன்னே ஒன்றிய குடியரசுத் தலைவர் இந்த பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கிறார்னா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இந்தியாவையே எழுந்து நிற்க வைத்த பெருமை நம் தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் இந்த பிரிக்கப்படாத நாகை மாவட்டத்திற்கு சொந்தக்காரர். அதனால தான் இந்த நாகை மாவட்டத்தினுடைய மண்ணை தொட்டு வணங்கி மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் பாட்டு, அன்றைய கவிஞர்கள்னு 2 பேர். யாரெல்லாம் அன்றைய கவிஞர்கள்? பழைய தியாகராஜ பாவதற்கு பாட்டு எழுதின ஒரு கவிஞர் இருக்கார், பாபநாசம் சிவன். அவர் எழுதின ஒரு பாட்டை நான் பாடுறேன். வாழ்ந்த கவிஞர்களே, வாழும் கவிஞர்களே. வாழ்ந்த கவிஞர்கள் பாபநாசம் சிவன். அவர் பாடின ஒரு காதல் பாட்டை பாடுறேன். உங்களுக்கு யாராவது காதல் மூடு வருதான்னு மட்டும் பாருங்க அந்த பாட்டுக்கு. வதனமே சந்திரபிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திரபிம்பமோ மனநம்போ நீள்வெளியோ மதுர கானமோ. வதனமே சந்திரபிம்பமோ. இந்த பாட்டை என் பேரண்ட்டை பாடுறேன். எப்படிப்பா பழைய தமிழ் படத்தில் ஹிந்தியிலாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்குறேன்.
வதனமே சந்திர பிம்பமோ. இன்னொரு பாட்டு பார்த்துருப்பீங்க, அது ஏஎம் ராஜா பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே அகம் பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இகம் தரும் வாழ்வே. சதிபதி விரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதினா மனைவி, பதினா கணவன். யாராவது இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரம்மாவை சதிய வா சதிய உட்காந்து சாப்பிடு சதியன்னு என்னைக்காவது மனைவியை சதியன்னு கூப்பிட்ருக்கீங்களா? அல்லது வீட்டுக்காரரை பதியன்னு கூப்பிட்ருக்கீங்களா? பதிய மயம் பள்ளியிடத்துக்கு போகணும், கொண்டு போய் விட்டுட்டு வா பதிய. அது இப்போலாம் சில வீட்டிலலாம் போடா வாடான்னு சர்வசாதாரணமாக கூப்பிடுது வீட்டுக்காரரை. டேய் எங்கடா போனேன்? யாரம்மா ஒரு மகனையா கூப்பிட்ற? இல்லை இந்த அந்தாளத்தான். அந்தாள்னா யார்? வீட்டில் வேலை பார்க்குறவரா? இல்லை என் புருஷனை தான். டேயின்னு கூப்பிட்றீங்க, இன்னைக்காவது மரியாதையாக கூப்பிட்றேன், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் பேசிக்கிடுவான். சர்வசாதாரணமாகிடுச்சு. சதிபதி விரோதம்னு அன்றைய வாழ்ந்த கவிஞர் ஒருத்தர் எழுதினார். வாழ்ந்த கவிஞர்கள் யார்? கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, மருதகாசி அப்படின்னு சொல்லி வாழ்ந்த கவிஞர்கள். இறந்து போன கவிஞர் முத்துக்குமார் அவங்களெல்லாம் எடுத்து பாடுவாங்க. வாழ்கின்ற கவிஞர்கள் யார்? கவி பேரரசு வைரமுத்து, இப்பொழுது பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கபிலன், அருமை சகோதரி தாமரை, அதே மாதிரி பா விஜய், ஸ்நேகன், இது மாதிரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்காரரான எங்களுடைய அருமை சகோதரர் டி ராஜேந்தர் என்ற அற்புதமான கவிஞர். அவரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட ரசிகர் இவர். அதனால் அவங்களுடைய பாடல்களையெல்லாம் ரொம்ப அழகாக பாடி பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் நான் தம்பி மகேஷ்கிட்டையும் நம்ம உதயகுமார் சார்கிட்டையும் எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. ஏன்னா எங்கே போனாலும் நான் கேட்டுருவேன், ஐயா பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடத்துறது? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்துங்க தம்பி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க? என்ன ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ அவனுக்கு நிரந்தரம் அல்ல. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு நிரந்தரமாக இருக்கோ அவன்தான் வாழ்நாள் முழுவதும் மேடையில் ஜொலிக்க முடியும். அது எங்கள் நாகப்பட்டினத்து ரசிகர்கள்ட்ட வஞ்சகம் இல்லாமல் கிடைக்குது. சில பேர் மேடையில் எங்கே ஜோராக கைதட்டுங்கன்னு லேகியம் வைக்கிறது மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான்லாம் கேட்கவே இல்லை, அதுவாக நடக்குது பாருங்கள். அந்த கைதட்டு தான் உண்மையான ரசிகர்களின் கைதட்டு. ஏன்னா சந்தையில் லேகியம் விற்கிறவனுக்கும் கைதட்டுவாங்க. நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுற்றி படர்ந்த மலை, சூதாடு வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, குடகுமலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேறெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். ஒரு 200 பேர் வந்து நிற்பான், என்ன விற்கிறான்னே தெரியாது, வந்து நின்றான். அதெல்லாம் விதெல்லாம் சுத்தெல்லாம் பார்த்தால் அந்த 4 லோகத்தினையும் கண்டுபிடிக்க முடியவே ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து ஒரு சாரெடுத்து முன்னால் ஏற்படுத்தின அந்த வேரின் சாரையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட லேகியம். 100 பேர்த்த சேர்த்துருவேன். என்ன சொன்னானே தெரியாது, சேர்ந்துட்டான். வந்து அந்த பாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாட்டில் இருக்க மேட்ரை பற்றி சொல்கிறான் பாருங்க. சில பேர் கோலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் சென்டர் பண்ணி உட்காருவான். முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான். டமால் டுமால் டுமில்னு மேட்ரு சவுண்டு தான் வந்துக்கிட்டு இருக்குமே ஒலிய மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இல்லாட்டி அந்த சிரமத்தை உண்டு பண்ணிடுவான். பேசிய சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான், வர முடியாமல் திக்குவான், திணறுவான், முக்குவான், முணருகுவான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி சாப்பிட்டு ராத்திரில் ஒரு சம்பு சுடுதண்ணியை குடித்தான்னா பக்கெட்டில் தண்ணியை வச்சு சென்ட்ரு பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே
நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரித்துன்னு கிள 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 அவன் சொல்கிறப்பே நமக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுப்பான். முதல்ல நோய் இருக்கிற மாதிரி ஒரு டெம்டேஷனை கொடுப்பான், அப்புறம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுப்பான். எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய பேச்சு தான். அதனால் அது மாதிரி லேகிய வித்து கைதட்டு வாங்கிறது அல்ல. நல்ல செய்திகளும் பாடல்களும் சொல்லப்பட்டாலும் பாடப்பட்டாலும் தன்னிச்சையாக மக்கள் கைதட்டுகிற அந்த கைதட்டு தான் ஒரு ரசிகனுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும். அதனால் வாழ்ந்த கவிஞர்கள் பேசுகிறதுக்கு 2 பேச்சாளர், அருமை சகோதரர் பேராசிரியர் விஜயகுமார். சட்ட கலர் பார்த்தீங்களா? அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு போனார்னா டைரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு பூசாரி. கெட்டா வெட்டுறதுக்கு ஆளாக அருவாலை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அற்புதமான பேச்சாளர், கோபமாக பேசுகிறதுல ஆற்றல் மிக்க பேச்சாளர். தமிழ் சுவையும் நகைச்சுவையும் கலந்து பேசும் ஆற்றல் மிக்கவர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார். சென்னையில் இருக்க எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவரிடம் படித்த மாணவர்கள் பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய இருவர் தான் செஸ் உலக சாம்பியன்களாக நமது தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரக்யானந்தா, வைஷாலி 2 பேருக்கும் வாத்தியாராக இருந்தவர். ரொம்ப அருமையான வாத்தியார். அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாருங்க, ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி உட்காந்துருக்கார். தேவகோட்டை ராஜன் உங்களுடைய நூலகத்துறையில், தேவகோட்டையில் அரசு நூலகத்துறையில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பாடுறதுக்கு இந்த மைக்கே தேவையில்லை. சில பாட்டெலாம் அவர் பாடினார்னா அக்கரைப்பேட்டையில் இருக்கவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவனே ஒடியாந்துருவேன். நீங்கள் வேறு யார் அந்த மைக்கே தேவையில்லை, தொடங்குனார்னா போச்சு. பாப்பா கோயிலில் இருக்கவன் என்னடா அங்கே என்னடா நடக்குது நாகப்பட்டினத்தில், பாப்பா கோயிலேருந்து கிளம்பிடா வண்டி எடுத்துக்கிட்டா. அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. ஏன்னா அந்த நாடகத்தில் 2:30 மணிக்கு அந்த பாகவதர் வள்ளி திருமண முருகன் வர்றப்போ ஒரு சாங் போடுவார், பார்த்துருக்கீங்களா? 2:30 மணிக்கு எல்லாம் அசந்து தூங்குறப்ப காய்க்காத கானகத்தை நின்றும் லாபம் நற்காரிகைய மேஜாதமான் 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 விட்டதை பெட்டிக்காரு. ஆமாம் மேஜாத கடைசி வரைக்கும் அந்த மானை மேயவே விட மாட்டான். மேஜாத மேஜாத மேஜாதமான். கூட்டம் பூரா யாரோ எந்திரிச்சிருவாங்க அந்த சவுண்டை கேட்டு. அப்படி பாடுவார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்தோம். அங்கே ஒரு பாட ஆரம்பிச்சோன்னா அந்த கூட்டமே எந்திரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அற்புதமான பாடி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகும் தேவகோட்டை ராஜன். இந்த பக்கம் வாழும் கவிஞர்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு சிரிப்பை பார்த்தீங்களா? கவிஞர் இனியவன். இவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ இருக்கிற கவிஞர்கள் என்ன டுபாக்கூர் விட்டு பாட்டு எழுதினாலும் அதுக்கு ரூம் போட்டு உட்காந்து சிந்திச்சு நோட்ஸ் எழுதிடுவார். அது எப்படித்தான் எழுதுகிறாரோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் ஒரு பாட்டு பாடினேன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, அசந்துட்டாங்க மக்கள்லாம். இந்த இப்போ வந்துச்சுல ஒரு பாட்டு, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறனே ஓமடியில சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசை உசு புரிய மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல ஆஞ்சி, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா. ஓலை கொட்டாய் என்றால் என்ன அப்படின்னு 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்தாரு. அப்படி இப்போ எழுதின எல்லா பாட்டுக்கும் ஆரம்பத்திலேருந்து விளக்கம். அதில் அவர் கொடுத்த விளக்கத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? லாலாக்கு டோல் டொப்பிம்மா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா, என்னெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாரம்மா. இவ்வளவு நேரம் உசுரை கொடுத்து அம்புட்டு பாட்டு பாடினேன். இந்த குழந்தை ஆடவே இல்லை. லாலாக்கு டோல் டொப்பிமான்னொன்னே எந்திரிச்சு சேரில் என்ன டங்கரி டக்கரி டங்கரி டக்கரி என்ன ஆட்டான்.
இந்த பாட்டை எழுதுனது கவிஞர் வாலி. இப்படிலாம் பாட்டு எழுதியிருக்கார் பார் வாலி அப்படின்னு சொன்னேன். இவர் மேடையில் போய், நடுவர் அவர்களே, இந்த பாடல் பெண்களை பாதுகாப்பதற்காக கவிஞர் வாலி எழுதினார். எப்படியான்னு கேட்டதுக்கு, லாலாக்கு டோல் டொப்பி மா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா. லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா தயாரிக்கும் இடம். டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. லாலாக்கு டோல் டப்பி மா. இதிலே வேலை பார்க்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, நீ அடிக்கடி உன் இடுப்பை திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்வில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு உன் சேலையில் பற்றிவிடும். எனவே உன் இடுப்பை திருப்பிப்பார். லாலாக்கு டோல் டொப்பிமா, கண்ணே கங்கம்மா, இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா. கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். சத்தியமாக இப்படிலாம் நினச்சி நான் எழுதவே இல்லைடா, எப்படா உங்கள் ஆள் ரூமை போட்டு இப்படிலாம் சிந்திக்கிறான் அப்படின்னார். அவர் தான் கவிஞர் இனியவன். ஒரு அற்புதமான உரையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். என் அருமை தம்பி கவிஞர் இனியவன் மிலிட்ரியில் நேவியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய உருவமும் இதையும் பார்த்தாலே தெரியும் மிலிட்ரிக்காரன்னு. அற்புதமான பேச்சாளர். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் அருமை தம்பி கடலூர் தணிகைவேல். ராஜன் எப்படி பழைய பாட்டை டிஆர் மகாலிங்க மாதிரி பாடுறாரோ, அவர் இப்போ லேட்டஸ்டான பாடகர்களுடைய அனைத்து பாடல்களையும் ரொம்ப அழகாக பாடுவார். உன்னிகிருஷ்ணன் பாட்டு, இசைஞானி இளையராஜாவோட பாட்டு. 80 வயசுல இன்னைக்கு இசைஞானி இளையராஜா பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க, எப்படிப்பட்ட பாட்டு. வழி நடுக காட்டு மல்லி, யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல, வழி நடுக காட்டு மல்லி. 80 வயசுல என்ன குரல்! இதே இசைஞானி இளையராஜா இந்த பாட்டு மட்டும் இல்லை, என்னாட்டு பாக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யாஹோ, அது என்ன பொழுதானா போதும் தொண ஒன்று வேணும், இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் தீரும். நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யாஹோ, அது என்னாஹோ. குடிக்கிற ஆட்டத்தை தரையில் பார்த்திருக்கேன், விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில் ஆடி இருக்கேன். காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா, வறுமையின் கொடுமைய பார்த்தவனா உடையில வறுமையும் வேண்டாமா, அடியாத்தாடி உன் பாட்டாளி உன் கூட்டாளி. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யாஹோ, அது என்னாஹோ. ஒரு கடல்ல மீன் பிடிக்க கொள்ளையடிக்க போறவங்க திருவிளையாடல் புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் பாடிக்கிட்டா போவாங்க. ஒய்யாவோ அது என்னாவோ அப்படின்ட்டு என்ன அழகான பாட்டை வாழ்ந்த கவிஞர் வாலி எழுதியிருக்கார். அதனால அருமையான இசை விருந்தும் நகைச்சுவை விருந்தும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் வாழ்ந்த கவிஞர்களே என்ற அணியை தொடங்கி வைத்து தனது கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. என்னுடைய தம்பி ஈரோடு மகேசன் நாகை எம்பியும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்குறது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்க அமர்ந்து கேட்பது, சில பேர்லாம் எம்பிலாம் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது
நீங்கள் நல்லபடியாக நடிச்சிட்டாங்க லியோனி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வீட்லேயும் போய் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அதனால் அப்படி பிஸியாக காட்டினா தான் அவர் பெரிய அரசியல்வாதி அப்படின்ற அந்த பந்தாவுக்கெலாம் இடமே கொடுக்காத ஒரு எளிமையான ஒரு எம்பி உங்கள் நாகப்பட்டினத்துக்கு கிடத்திருக்கார். நாளை காலையில் பாருங்கள், இங்கே உட்காந்து அக்கரைப்பேட்டில் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பார் மக்களோட. சில எம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரோடு தான் வருவேன். யார்ரா சென்ட்ரல் மினிஸ்டரா? இல்லைடா எம்பி. அப்போ தான் வேட்பாளர் தேர்வு. எங்கள் எம்பியை வந்து எல்லாரோடையும் மக்களை உட்காந்துருப்பார். அவரே சொன்னால் தான் தெரியும் அவர் எம்பின்னு. அப்படி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய எங்கள் அருமையான எம்பி எங்கள் தோழர் செல்வராஜ் அவரும் என் தம்பி மகேஷும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து கேட்குறாங்க. பேசுங்க விஜயகுமார். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்களினும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டித்தமிழே, கவிதை பெருஞ்சுவையே, 8 திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடைக்கின்ற கனிமகளே, கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ்த்தாயே, வாழியணி பல்லாண்டு. நாகை மாவட்டத்தின் புத்தக திருவிழாவினை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா ஆகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பெருமைப்படுத்தி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா நாகை செல்வராஜ் அவர்களே, நாடறிந்த பொழிவாளர் அருமை சகோதரர் மகேஷ் அவர்களே, பட்டி மண்டப கலாரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி, திருவாரூர் ஆழி தேர் கம்பீரமாய் பவனி வருவதற்கு துணை நிற்பது அச்சாணி, திரைப்படத்தில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் என்றால் ஒன்னு பிரியாணி, இன்னொன்னு எங்க அண்ணன் லியோனி. ரைட்டு, அச்சாணி சரி, எழுத்தாணி ரைட்டு, பிரியாணி ரைட்டு, லியோனி ரைட்டு, சந்தோஷம். இடையில கன்சிகா மோத்வானியை எது கொண்டு வந்து சேர்த்த? எங்கள் வீட்டுக்காரம்மா உட்காந்துருக்காங்க. நான் நாளையிலேருந்து வீட்டில் கஞ்சி குடிக்கிறதா வேணாமா? எதுக்கியா ஒரு ரிதமுக்காகவாவது அதையே சேர்த்தீங்க? ஐயா, நிறைவான வாழ்க்கைக்கு யார் வழிகாட்டியது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நீங்க நிலா அது வானத்து மேல வல்லானது ஓடத்து மேல, அதனாலதான் ஹன்சிகா மோத்வானி நான் சொன்னேன். நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் வாழ்ந்த கவிஞர்கள் தான். அதுல என்ன சந்தேகம்? மானிட இனத்தை பாட்டில் வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாட்டில். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை நான் பாட்டில் வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடிய கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய பாடல்கள். மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டியை அனுப்பினானே பட்டுக்கோட்டை என்று சொல்லு. 4 கடைக்கு போனேன் சார், ஒன்றும் தேரல, அது கடைசி அந்த கடைக்கு வந்துட்டேன். 4 கடைக்கு போனேன் சார், ஒன்றும் தேரல, அது கடைசி அந்த கடைக்கு வந்துட்டேன். இந்த நிலையை பார்த்து தான் பட்டுக்கோட்டை சொன்னான், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா? எங்க இனியவனை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு வாழுகின்ற கவிஞர்கள் என்ன சார் பாட்டு எழுதுனா? நேத்து ஒரு பாட்டு கேட்ட நீதிபதி அவர்களே, வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. அடுத்த வரியெல்லாம் நான் எப்படி பாடுறதுனால பேராசிரியரா இருக்கேன். அதில் சொல்றேன், என் ராத்திரியின் நாவல், நீ நட்சத்திர தூவல், நீ நடமாடும் காம கோவில், நீ ஆடை கட்டும் ஆப்பிள், என் ஆசைகளின் சாம்பல், நான் விளையாடும் காதல் ஊஞ்சல்,
வாடா வாடா பையா என் வாசல் தேடி வாடா, என் வாசல் தாண்டி வந்து இந்த வாசம் வாங்கி போடா. இனியவனும் தனியை வளன்னு சொல்லணும். இதுல என்ன வாழ்க்கைக்கு வழிகாட்டிட்டீங்க சார்? பட்டுக்கோட்டை ஐயாவினுடைய ஒரு பாட்டுக்கு நீங்க ஈடாக முடியுமா சார்? எத்தனை பாடல்களை சொல்லலாம். அது இன்னைக்கு இருக்க கவிஞர் ஏன் இப்படி சொன்னார்னா, வாடா வாடா பையா வாசலோட வந்துட்டு போயிடுறா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடாதரா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு சொல்லுவான்ட்டு நான் சொல்ல மாட்டேன், இனியே வந்து பதில் சொல்லுவார். நீதிபதி அவர்களே, தொகையராவிலேயே சொன்னாங்க, வாழ்க்கைக்கு வழிகாட்டினாங்க. இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொன்னான். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்து சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய்பேசா அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம். ஒரு ஜாஞ்சு நக்கடி ஜனக்கு ஜக்கடி ஜாங்கு ஜக்கடி ஜனக்கு ஜக்கடி ஜாங்கு ஜக்கடி ஜனக்கு ஜக்கடி ஜாங்கு ஜக்கடி ஜனக்கு ஜக்கடி. உண்மையில ரிக்ஷாக்காரங்க பாடுற மாதிரியே இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? சொல்லுங்க. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கில்லாதார் கவலை தீரவே கருத வேண்டியதை மறந்தாச்சு, வீண் கதைகளை பேசி காலம் வீணாச்சு, உண்ணாலும் தாண்டாலும் ஒன்னாகணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. அதனாலதான் கலைஞர்கிட்ட கேட்டாங்க, கோழி முதலா முட்டை முதலா அப்படின்னு கேட்டாங்க. எது முதல்ல வந்துச்சுன்ற அர்த்தத்தில் கோழி முதலா முட்டை முதலா? கலைஞர் இப்படியே யோசிச்சுட்டு, கோழி வியாபாரிக்கு கோழி முதல், முட்டை வியாபாரிக்கு முட்டை தான் முதல்னார். அவன் கேட்டேன், தெரியாமல் கேட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்ட்டு. அவன் அவரை சிக்கல்ல மாட்டணும்னு கேட்டான், பதில் எப்படி வந்துச்சு பாருங்க. நீதிபதி அவர்களே, இன்றைக்கு வாழுகின்ற கவிஞரே வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள். வடுகப்பட்டு தந்த வால்டர் வைரமுத்து அவரே சொல்லிட்டாரு கண்ணதாசனை பத்தி, கண்ணதாசனே கண்ணதாசனை வந்துவிடு, எங்கள் காதல் கவிதைகளை கொஞ்சம் படித்து தந்துவிடு திருத்தி. வைரமுத்து எழுதுகிறார் நீதிபதி அவர்களே, நோட்டு புத்தகத்தில் வைரமுத்து எழுதுகிறார், நோட்டு புத்தகத்தில் வீட்டு பாடத்தை விட அதிகம் எழுதியது கண்ணதாசனின் பாட்டு வரிகளைத்தான் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் அந்த கண்ணதாசனுடைய வரிகள் எப்படிப்பட்ட வரிகள். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிடா இருக்கு அப்படின்னு என்னுடைய மாணவன்கிட்ட கேட்டேன், வாழ்க்கை எப்படிடா இருக்குன்னு. அவங்க அப்பா பக்கத்தில் நின்றவர், அவர் சொல்லிட்டாரு, சார் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் சொல்றேன் சார், வாழ்க்கை எப்படி இருக்கா, பாதி வாழ்க்கை போன்ல பாதி வாழ்க்கை லோன்ல. வாட்ஸ்அப்பா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் எல்லோரும் பார்ப்பது ஸ்டேட்டஸை தான். அதை வச்சு சொன்னா சார், நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது மிஸ்டர் இனியவன். விசுபடத்து வசனம் மாதிரி ஆயிப்போச்சு. மிஸ்டர் இனியவன் உட்காந்து பத்தனை எழுதிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரில. பேப்பரை இங்கிட்டு பரட்டுறாரு அங்கிட்டு பரட்டுறாரு, என்னத்தையோ எழுதுறாரு பாவம். சார் தாய் அன்பை சொன்னா சார், இன்னைக்கு என்ன பாட்டு எழுதுறீங்க? ஒய் திஸ் கொலவெரி, ஒய் திஸ் கொலவெரி 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 டி. இது என்ன சார் பாட்டு தத்துவம்? அன்னைக்கு அழகா சொன்னாங்க சார், திருடாதே பாப்பா திருடாதே, திறமை இருக்குன்னு சொன்னப்ப அப்படியே அடுக்கி வருவான். அந்த பாட்டு வரிகள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். மயக்கமா கலக்கமா. வாலி என்கிற கவிஞன் தற்கொலை செய்து கொள்ள போனான். அந்த வாலி என்கிற கவிஞன் கண்ணதாசனுடைய வரிகளை பார்த்துத்தான் அந்த வாலி 12,000 பாடல்களை சினிமாவில் எழுதுவதற்கு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது கண்ணதாசனுடைய பாடல். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா,
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று பாடினானே, அதுதான் வாழ்க்கைக்கான பாடம் இல்லையா? எம்ஜிஆர் போய் கேட்டார் வாலிட்ட, மிஸ்டர் வாலி, என் சினிமாவில் உங்கள் பேர்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னார். என் பேர் போடாம நீங்க படத்தையே வெளியிட முடியாது அப்படின்னார். எதை வச்சு சொல்றீங்கன்னார். அப்பதான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. சொன்னார், உலகம் சுற்றும் வாலிபன் டைட்டில்லே என் பேர் வந்துடும் வாலின்னு, அந்த வாலியை நீங்க தூக்கிட்டீங்கன்னா உலகம் சுற்றும் பன் அப்படின்னு தான் இருக்குன்னார். எம்ஜிஆர் அவரை கைதட்டி அவரை ஆரவரித்தார். அந்த வாலி தாயை பற்றி சொன்ன பாடல், தாய் அன்பை இன்றைக்கு வாழ்ந்த கவிஞர்கள் சொன்னதை விட, வாழும் கவிஞர்கள் சொன்னதை விட வாழ்ந்த கவிஞர்கள் சொன்னது அற்புதம். முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கிறாளே அந்த தாய், அதை சொல்றார் வாலி. தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டினிலே இருக்க தனித்தனியா கோவில் குலம் அலைவதும் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். அந்த தாயை பற்றி எப்படி பாட்டு சார். அப்பா, ஒரு 3 செய்தியோடு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்பா, அப்பா மாதிரி ஒரு தெய்வம் எங்கேயுமே இருக்க முடியாது சார். அப்பா, நான் முத்துக்குமார் ரொம்ப அழகா சொல்லுவான். அம்மாவுக்கு பிரசவ தழும்பு, அப்பாவின் கைகளை பாருங்கள், அப்பா உழைத்து உழைத்து களைத்த அந்த கைகள் எல்லாம் காய்த்து போயிருக்கும், அதுதான் அப்பாவின் பெருமை. அம்மா கூட புலம்பிடுவா, இவரை கட்டிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்னு கண்ணீர் விட்டு அழுவா அம்மா. ஆனால் தந்தையின் கண்ணீரை இந்த உலகம் கண்டதே இல்லை. அதைத்தான் நான் முத்துக்குமார் என்ற கவிஞன் எழுதினான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த வரிகள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக இல்லையா? கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதித்திடும் உன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உன்முகம், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்போம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை என்று அப்பாவை நண்பனாக பாடினானே, அது வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லையா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாசமலரை சொல்லட்டுமா? எத்தனை பாடல்கள் வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டின. ஆனால் இன்றைக்கு எழுதப்படுகிற பாடல்கள் நேற்றைக்கு பெய்த மழையிலே முளைத்த காளான்களைப் போல காணாமல் போய்விடுகின்றன. ஆனால் காலம் மறைந்தாலும் மறைக்க முடியாத தத்துவங்களாக இருப்பது நம்முடைய பழைய பாடல்கள் தான். பழைய பாடல்கள் தான். வாழ்ந்த கவிஞர்கள் பாடிய பாடலுக்கு ஈடு இணை எந்த கவிஞருடைய பாடலையும் சொல்ல முடியாது என்று சொல்லி கொலைவெறி பாடல்கள் மாற வேண்டும். வாழ்ந்த கவிஞர்களுடைய பாடல்கள் பாடங்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன அற்புதமான பேச்சு. வாழ்ந்த கவிஞர்கள் உண்மையிலே வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். உண்மையிலே இன்னைக்கு ஏதாவது ஒரு டெத்து வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன நினைப்போம்? அந்த செத்து கிடக்கிறவனை பார்த்துட்டு, வாழ்க்கையில் இனிமேல் நம்மளும் எதுவும் சொத்து கித்து எதுவும் சேர்க்க வேணாம்டா, எதுவுமே நிரந்தரம் இல்லை மாப்பிள்ள, வேணாம்டா, என்ன பெரிய நிலம் சொத்து சோகம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்படி ஒரு முடிவு பண்ணுவான். இந்த டெத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்பளையெல்லாம் போனோன்னு ஒரு அழுகையை போடுவாங்க. எல்லாம் கூட்டாஞ்சு அப்படியே கையை சேதுரு, ஏக்கா நான் எதிர்பார்க்கலையேக்கா. அவரே எதிர்பார்க்கல, அப்புறம் நீ எப்படி எதிர்பார்த்துருப்ப? செத்தவர் எதிர்பார்த்தா செத்தாரு, என்ன எதிர்பார்க்கலையேக்கா இப்படி நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாருன்ட்டு கேன்னு அழுவாங்க. ஆம்பளையெல்லாம் என்ன செய்வான் தெரியுமா? தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த செத்தவனை பறி கொடுத்தேன் இப்படி நின்றுட்டு இருப்பேன். அவன் கையை பிடிச்சிட்டு, மாப்பிள்ள இறந்துட்டாரா? அதான் செத்து படுக்க வச்சிருக்கான், அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டா இது எவ்வளவு ஏத்தமான கேள்வி.
அதுக்கு இந்த கூறுகட்டையும் பதில் சொல்லுவான், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்ச என்ன செய்ய போகிற? அவனும் பதில் சொல்லுவான், 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கா? ஏன் 5:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவியா அவரை? அவன் எத்தனை மணிக்கு செத்தா உனக்கு என்னடா? அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்பேன், எப்பட்றா செத்தாரு அப்படின்னா. செத்து காட்ட முடியுமா அவன்? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், இந்த அக்கரைப்பேட்டையில், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலேயே அதுக்கு இவன், அக்கரைப்பேட்டையில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்குடா கூட்டி போனேன்? நாகப்பட்டினத்தில் நேராக பெரிய டவுனுக்கு கூட்டி போயிருந்தா பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சு பொழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் யோசிக்கிறான், நம்ம தான் மர்டர் பண்ண மாதிரில சொல்கிறேன். அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா? அக்கரைப்பேட்டில் ஒரு டாக்டர் இருக்காருன்னாங்க, அங்கே கொண்டு போகல, நேராக நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கு இவன், நாகப்பட்டினம் வரைக்கும் எதுக்குடா ஓட்டிகிட்டு போனேன்? அக்கரைப்பேட்டில் எதிர்த்தாப்புல ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட காட்டியிருக்கலாம்ல. என்னடா இதை சொன்னால் அதுங்கிறேன், அதை சொன்னால் இதுங்கிறேன். அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா? அக்கரைப்பேட்டில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான், அவர் நாகப்பட்டினத்துக்கு கூட்டி போங்கன்ட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன், ஊராக எதுக்கு தூக்கிட்டு தெரிஞ்ச? அதுதான் கண்ணு மேலே ஏறிடுச்சு இல்லை, வீட்டிலே இருந்திருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார். ஊரே தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன். இனி அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அடுத்து வர்றவன்ட்ட கையை பிடிச்சி, எப்படா இறந்தார்? நீயே எழுப்பி கேட்டுக்கடா, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடா. ஒரு டெத்து வீட்டில் ஒரு முடிவெடுப்பேன், ஆனால் வெளியில் வந்தோடனே அந்த 2 அடி நிலத்துக்கு அண்ணனுக்கு கோர்ட்டில் கேஸை போடுவேன். அந்த டெத்து வீட்டில் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனுஷன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. அதில் ஒரு வரி சொல்லுவார், காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் போட்ட ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்த்திடும் சொந்தமடான்னு முடிப்பான். வாழ்க்கையில் இப்படி முடிய போகிற வாழ்க்கைக்கு இடையில என்ன ஜாதி, என்ன மதம், சண்டை சாடி ஆகா ஓகா, இதை ஒரு வாழ்ந்த கவிஞன் தானே சொன்னான் அப்படின்னு நான் சொல்ல, விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கடலூர் தணிகை வேலன் வாழும் கவிஞர்களே அப்படின்ட்டு இன்னைக்கு லேட்டஸ்ட் சாங்கெல்லாம் பாடி பேச வந்திருக்காரு. உங்கள் பலத்த கரவொலியோடு கடலூர் தணிகை வேலன். நடுவர் உள்ளிட்ட நல்ல அவையை வணங்கி, நடுவர் அவர்களே, நாங்க வாழ்ந்த கவிஞர்களுக்கு எதிரிகள்லாம் கிடையாது. கவிஞர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே அந்தந்த காலகட்டத்தின் கண்ணாடிகளாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் வாழும் கவிஞர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சங்கமம்னு ஒரு படம், அந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2 கலைஞர்களுக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் பரதநாட்டிய கலைஞர், ஒருத்தர் நாட்டுப்புற கலைஞர். பரதநாட்டிய கலைஞரா விஜயகுமார் இருப்பாரு, நாட்டுப்புற கலைஞரா மணிவண்ணன் இருப்பாரு. 2 பேருக்கும் சண்டை வரும் ஒரு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு. விஜயகுமார் சொல்லுவாரு, என் பொண்ணு ஒரு நடனம் ஆடினான்னா போதும், ஒட்டுமொத்த மணிமண்டபத்தையும் நாங்களே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. மணிவண்ணனுக்கு கோபம் வந்துடும். எல்லா கலைஞர்களும் சேர்ந்து கட்டினால்தான் அது மணிமண்டபம், உன் பொண்ணு ஒருத்தியை மட்டும் ஆட வச்சு கட்டினா அது தனி மண்டபம்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் உன் மகனை ஆட வச்சு கட்ட வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. என் மகனை ஆட வச்சு அந்த மணிமண்டபத்தை நான் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தந்தை ஏற்ற உறுதிக்கும் மகனுடைய மனதிடத்திற்கும் ஆன அந்த பக்குவத்தை எங்க கவிஞர்கள் தான் சார் அழகா சொன்னாங்க.
ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உம்ம காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நகமாடுமையா உம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். மகன் சொல்லிடுறான், அப்பா உனக்காக நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன் சொல்லணும் இல்லையா, நீ கண்டிப்பா ஆடிடுவடா, நீ ஜெயிச்சிடுவடா அப்படின்னு அப்பன் சொல்லணும் இல்லையா. அப்பன் சொல்றதா எழுதியிருப்பாங்க சார் எங்களுடைய கவிஞர்கள். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதை காலறியாது மகனே மகனே. காற்றுக்கு ஓய்வென்பது ஏது, அது ஏது, கலைக்கொரு தோல்வி அது கிடையாதுன்னு சொன்னானே, இதை விட அற்புதமா உங்க கவிஞர்களால என்ன சார் சொல்லிட முடியும்? விஜயகுமார், இந்த பாட்டெலாம் கேட்பியா கேட்க மாட்டியா? சும்மா அந்த காலத்தில் வீடு வரை உறவு இதா கேட்டு கேட்டு தலையில் துண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறது தான் வேலை. அப்படி நம்பிக்கையான பாட்டை கேட்கணும்யா. பூரா அழுது தீத்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, மயக்கம்மா கலக்கம்மா. நாங்க நல்ல பாட்டு தான், ஆனா வாழும்போது சந்தோஷமா வாழணுங்க. ஒரு காதலன் காதலிக்குள்ள ஒரு உரையாடல் நிகழுது. அந்த படத்துல காதலி கேட்கிறா, இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய் அப்படின்னு கேட்கிறா. கவிஞன் பதில் சொல்லியிருக்கான், நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் அப்படிங்கிறான். காதலி கேட்கிறா, நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய் அப்படின்னு கேட்கிறா. காதலன் எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்கான் தெரியுமா? உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்தே உயிர் தருவேன் சொன்னான். இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா நீங்க? நடுவர்களே, கங்கை அமரன் அவர்கள் வாழ்கின்ற கவிஞர், உண்மையா இல்லையா? கரகாட்டக்காரன் ஒரு படம் சார். கனகாவுக்காக ராமராஜன் தவிக்கின்ற அந்த தவிப்பை இந்த அளவுக்கு ரைமிங்கா எந்த கவிஞர்களாலும் உங்க கவிஞர்கள் எழுதியிருக்கவே மாட்டாங்க. கனகாவுக்காக ராமராஜன் பாடுற மாதிரி கங்கை அமரன் எழுதியிருப்பார். அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே இந்த மான் எந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே. இருண்ணே விஜயகுமாரனே, அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. நாங்க தமிழை வாழ வைக்கலையா? ஏதோ ஒட்டுமொத்த தமிழுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி மாடி மிஸ்டர் இனியவன். ஏன் கத்துறீங்கன்னு கேட்கிறேன். தாயை பத்தி சொன்னாரே, எங்களுக்கும் தாய் பாசம்லாம் இருக்கு. நடுவரில் எங்க அம்மா எல்லாம் 5 தோசை மொத்தமா சுட்டு கொண்டு வந்து வச்சு சாப்பிடுறா சாப்பிடுறா கிச்சன்ல இருந்து கூப்பிடுவாங்க தெரியுமா, டேய் ஏந்திரிச்சிடாதரா, வேணுமாடா வேணுமாடா வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டாங்க எங்க அம்மா. இன்னைக்கு எனக்கு ஒய்ஃப் வந்துட்டா, ஒய்ஃப் தோசையை சுட்டுட்டு வரான்னா நான் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன் சார். கரண்டில் எடுத்துன்னு வரும்போதே அது பறந்து போகும். பறந்து போற தோசையை ஓடி போய் தட்டில் பிடிப்பேன். 5 தோசை எங்க அம்மா சுட்டு வச்சுட்டு வேணுமா வேணுமான்னு கேட்டா, இன்னைக்கு என் ஒய்ஃப் சுட்டுட்டு வர அந்த பேப்பர் ரோஸ்ட்டை கிள்ளி வாயில வைக்கலான்னு போறேன். கிச்சன்ல இருந்து கேட்கிறா, சார் போதுமா? என்னடி போதுமா? ஒரு தோசை ஸ்டவ் தீந்துரும் போல இருக்கு, போதுமா?
வாழ்க்கைன்னா அப்படிதான் சார் இருக்கும். அதுக்காக நாங்கெல்லாம் தாய் பாசத்தெல்லாம் மறந்தவங்கன்னு சொல்லிட முடியுமா? எங்களுடைய கவிஞர் ஸ்நேகன் தான் சார் அழகா சொன்னாரு, வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே போர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ. நான் என்ன கேட்கிறேன் விஜயகுமார்னே, அம்மா நீ சுமந்த பிள்ளை, தாய் இல்லாமல் நான் இல்லை. எல்லாம் நீங்க எழுதுனீங்க. எல்லா பாட்டிலையும் அம்மா தான் சார் உங்களுக்கு தொட்டில் கட்டி தாளாட்டினா, தாய்க்கே ஒரு தொட்டில் கட்டி தாளாட்டினது நாங்க தான் நடுவர் அவர்களே. இன்னும் சில அம்மா பாட்டுலாம் கேட்டா அம்மாலாம் மிரண்டு நெஞ்சு வலி வந்துடும். அப்படிலாம் பாட்டு இருக்கு பழைய வாழ்ந்த கவிஞர். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் அந்த அம்மா, டேய் நான் பெத்தப்ப கூட இவ்வளவு வேதனை அனுபவிக்கலடா, ஏண்டா இவ்வளவு இழுவை எதுக்குடா? பகலிரமாய் வளர்த்திருந்து வளர்த்தால் அந்த அம்மா. போதுஞ்சாமி, உன் பாசத்தை வெளிக்காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இன்னைக்கு ஒரு வாழும் கவிஞன் எழுதியிருக்கான் பார், ஆஹா பாடு. நடுவர் அவர்களே, தேவாவுடைய இசையில வந்த பாடல்கள்லாம் பயங்கர கானா பாடல்கள்னு சொல்லி எங்களை கொச்சைப்படுத்திடுவாங்க. அவங்க கானா பாடல்கள் மட்டும் கிடையாது, வாழ்வியலை சொல்லி கொடுத்த பாடல்கள் எங்கள் கவிஞர்கள் எழுதிய பாட்டுங்க. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதல சுமந்துக்கிட்டு நானும் எழுந்தண்டா. எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன், கண்ணும் கண்ணும் முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு டாவு டாவுடா டாவு லாட்டிடைடா, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டிடைடா. எவ்வளவு பெரிய இலக்கிய வரி தெரியுமா நடுவர்களே இது? காதல் 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 போயின் சாதல்னு ஒரு கவிஞன் சொன்னானே, அதை கொண்டு வந்து நாங்க வச்சமே. டாவு 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 லாட்டி டை. கவிஞர் பாரதியோட பாட்டை எவ்வளவு சிம்பிளா மீனவ மக்களுக்கு புரிகிற மாதிரி டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா. விதவிதம்மா சோப்பு சிப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிராம பாக்குறவன் கில்லாடி. எப்படி பாட்டு விஜயகுமார். பஸ் 9:30 கிளம்பு. நீங்க ரோஜாவுக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, முல்லைக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, அல்லிக்கு பாட்டு எழுதிருப்பீங்க, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதிருப்பீங்க. கல்லறை மேல பூக்கிற பூக்களுக்கு நீங்க முதல்ல பாட்டு எழுதிருக்கீங்களா சார்? எங்களுடைய கவிஞர்கள் தான் சார் எழுதினாங்க காதல் அப்படிங்கிற படத்துல. கண்ணீர் துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலை நெஞ்சம்தான் தாங்கிடுமா, கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா, மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வருங்காலம் காயம் மாற்றும், நிலவொளியை மட்டும் நம்பி கிளையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மீனியும் ஒளி கொடுக்கும்.
கல்லறை மேல பூத்த பூக்கள்னு வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா அப்படின்னு கேட்ட கவிஞர், அதே கவிஞர் தான் சொன்னாரு, தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் அப்படின்ற பூக்கள்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாருன்னு. கல்லறை மீது பூத்த பூக்கள் கூந்தலை போய்தான் சேராது, என்னிடம் கோபம் இங்கு நீ கொண்டால் எங்கு போவது என்ன ஆவது அப்படின்னு தனுஷ்காகவும் அதே கவிஞர் சொல்லி, உங்கள் கவிஞர்கள் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் எங்கள் கவிஞர் அழகா கொடுத்தார் சார் முத்து அப்படிங்கிற படத்துல. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாரி குவித்துவிடு, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. நடுவர் அவர்களே, இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பக்கம் நீங்க தீர்ப்பை தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் தான் அழகா சொன்னா வறுமையை 3 வரியில். இன்று வேண்டாம் நாளை வா நிலா, இன்று வேண்டாம் நாளை வா நிலா, ஊட்டுவதற்கு சோறில்லை அப்படின்னு சொன்னான். எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே, எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே, எங்களுக்கே இங்கு உணவில்லை அப்படின்னு சொன்னான். எங்கள் கவிஞர்களும் நல்ல கவிதைகளை எழுதுகிறார்கள், அது அவர்களுக்கு தெரியவில்லை, என்றும் இளமையாய் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கிற கவிஞர்களும் நல்ல நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்காங்க. ஆனால் பாட்டு மட்டும் கொஞ்சம் பப்பா பப்பா ஜெகதா ஜெகதா அப்படின்னு இருக்கான். யுகபாரதின்னு ஒரு கவிஞர் கும்கியில் ஸ்வய் ஸ்வய் அப்படின்னு ஆரம்பிக்கும் பாட்டு. ஸ்வய் ஸ்வய் பப்பப், ஸ்வய் ஸ்வய் பப்பப், ஸ்வய் ஸ்வய் பப்பப், ஸ்வய் ஸ்வய் பப்பப், கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான், நம்ம ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான், ஸ்வய் ஸ்வய் பப்பப், நாடளவு கஷ்டத்தில் நகத்தளவு இஷ்டம் மச்சான், நாடளவு கஷ்டத்தில் நகத்தளவு இஷ்டம் மச்சான், நம்ம ஊந்து இருந்தாலும் சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான், நம்ம சேர்ந்து நின்னாலும் ஜோரா வாழ்ந்தாலும் நினைப்பே போதும் மச்சான், கையளவு உள்ளத்துல கடல் போல ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான்னு எளிமையா ஒரு காட்டில் வாழ்கின்ற ஒரு பெண்ணின் காதலை யுகபாரதியின் இந்த தஞ்சை மாவட்டத்து கவிஞன் எவ்வளவு அழகா எழுதுனா, வாழும் கவிஞன். இதுக்கு மேலே வேணும். இன்னைக்கு இருக்க சகோதரிகள்கிட்ட கேட்குறேன், ஒரு அம்மா கல்யாணத்துக்கு புறப்பட்டு வெள்ளை பட்டு புடவை, சிவப்பு கலர் பார்டர், ஆஹா ஓஹா அதெல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக்லாம் போட்டு, ஐப்ரோ த்ரெட்டிங், இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாம் நெக்லஸ் எல்லாம் ரெடி ஆகி வீட்டுக்காரர் கூப்பிட்டு, எப்படிங்க நல்லா இருக்கா, சூடாட போன மகன் அடிபட்டு ரத்த காயத்தோடு வந்து நிற்கிறான். இங்கே இருக்க தாய்மார்களெல்லாம் கேட்குறேன், என்ன உங்கள் ரியாக்ஷன்? முதல் தரமான தாய்மார் என்ன செய்வாங்கன்னா, யோ எங்கேயா நிற்கிற, புள்ள அடிபட்டு வந்திருக்கான், தூக்கி அவனுக்கு என்னன்னு ஏதாவது பாரியா, புருஷனை திட்டுவாங்க. இது ஒரு வகை டைப்பு. ரெண்டாவது வகை, இந்த பழைய துணி எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு வீட்டில் இருக்க பழைய துணியை பூரா தேடி அந்த பழைய துணியில் போய் தொடச்சி எங்கே தான் போய் உளுந்து இப்படி அடிபட்டு வருவியா. இது ரெண்டாவது வகை. உண்மையான தாய் என்ன செய்வா தெரியுமா? வீட்டுக்காரரை தேட மாட்டா, அழுக்கு துணியை தேட மாட்டா, அந்த
ஆசையாக கட்டின அந்த வெள்ளை பட்டு புடவைய போனால் போயிட்டு போகுதுன்ட்டு தன்னுடைய குழந்தைய வாரி அணைச்சி அந்த பட்டு புடவையில் ரத்தத்தையெல்லாம் தொடச்சி அள்ளி அணைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவா பாரு, அவதாயா உண்மையான தாய். உண்மையான தாய் பாசங்கிறது அதுதான். இன்னைக்கு அதை வாழும் கவிஞர்கள் சொல்லலையா? ஆறாரோ நான் பாட நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்குன்னு பெத்த தாயை தொட்டியில் போட்டு தாளாட்டினான் இன்னைக்கு இருக்க கவிஞன். வாங்க ராஜன், தேவகோட்டை ராஜன்.